ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மகளிர் உரிமை தொகைக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத தெளிவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதை தான் நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு கேஎம்யூடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஓகேவா? இதில் தான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மெனு செக்ஷன்லேயும் போயிட்டு நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு இதில் தான் போயிட்டு நான் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கா. திட்டம் பற்றி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? இது எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாங்குறவங்களும் சரி, ஆல்ரெடி ₹1000 வாங்குறவங்களும் சரி, வாங்காதவங்களும் சரி. ஏன்னா மாதம் மாதம் கன்ஃபார்ம் வரும் வாங்கின்னு இருக்கிறவங்களுக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு மாதமே இதில் இருக்கிற ரூல்ஸ் படி நீங்கள் வந்து சேஞ்ச் ஆனீங்க, எலிஜிபிள் இல்லாதவங்களா ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் எல்லாருமே வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில குடும்ப தலைவியா யார் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்கு, அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில இடம் பெற்றுள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா வந்து கருதப்படுவர் அப்படின்ட்டு. அதாவது வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் சேர்த்து ஒரு குடும்பம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி எல்லா எலிஜிபிளான குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குடும்பத் தலைவி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, 25 வயசுல இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, 65 வயசுல இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க வந்து குடும்பத் தலைவியா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு யாருன்னா, குடும்பத் தலைவர் அப்படின்ட்டு மென்ஷன் ஆயிருக்கும்ல உங்களோட குடும்ப அட்டையில. அதுல இருக்கிற குடும்பத் தலைவர் ஒரு ரேஷன் கார்டுல பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்னு ஃப்ரண்ட்ல ஃபோட்டோ ஒட்டி இருக்கும்ல. ஒரு லேடீஸ் வந்து இருந்தாங்கன்னா, அவங்க வந்து குடும்பத் தலைவி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள சொல்றாங்க. சப்போஸ் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரலாம். சப்போஸ் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது அது குடும்பத் தலைவரா ஒரு ஆண் இருந்தா என்ன பண்றது அந்த ரேஷன் கார்ட்ல அப்படின்ட்டு, அவங்களோட மனைவி வந்து குடும்பத் தலைவியா கருதப்படுவாங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதில உங்க வீட்ல வந்து பெண்ணோ இல்ல, ஆணோ இல்ல குடும்பத் தலைவரா, வேற யாரோ பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அ கு 21 வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்தா போதும். இருக்கிற பெண்ண வந்து ஒரு குடும்பத் தலைவியா வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் இருந்தாங்க அப்டின்னா, ஒரு நபர யாராச்சும் ஒரு ஒரு நபர வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு தான மாதம் 1000. அதனால தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்க வீட்ல வந்து திருமணம் ஆகாம தனித்து இருக்கிற பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் அவங்கலாம் இருந்தா கூட குடும்பத் தலைவிகளா மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு சில பொருளாதார ரீதியா தகுதிகளுமே வந்து இருக்கு. அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கும் கீழ வருமானம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதி. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் கம்மியா நீங்க வந்து உங்க ஆனுவல் இன்கம் எல்லாருதுமே வந்து சேர்த்து குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாத்துமே சேர்த்து 2.5 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கருக்கு குறைவா நன்செய் நிலமோ, இல்ல வந்து 10 ஏக்கருக்கு குறைவா புன்செய் நிலமோ வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு நீங்க வந்து இயர்லி உங்க வீட்ல வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? 3600 யூனிட்டுக்கும் குறைவா மின்சாரம் வந்து யூஸ் பண்ற குடும்பமா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பொருளாதார ரீதியான தகுதிகள் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து அதற்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 21 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி செப்டம்பர் 15, 2002க்கு முன்னாடி அவங்க வந்து பிறந்திருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ளை பண்ண போறவங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஏரியால தான் அவங்கவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ரேஷன் கடை கண்ட்ரோலுக்கு கீழ வரீங்களோ, அங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதான் முகாம்கள் வந்து போடுவாங்க. இந்த ஜூன் மாசத்துலயே வந்து 4 டேட்ல மொத்தம் 4 டேட்ல வந்து முகாம்கள் வந்து போடுவோம். மக்களுடன் முதல்வர் இது. அதுல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகே. தகுதியானவங்க பார்த்தாச்சு. இப்போ தகுதி இல்லாதவங்களா யார் யார வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் 2,50,000க்கு மேல உங்களுக்கு ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி நீங்க 2,50,000க்கு மேல நீங்க வந்து வருவாய் ஈட்டுனீங்க. அதாவது உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா, நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்றவங்களா இருப்பீங்க. இல்ல இன்கம் டாக்ஸ் அந்த இது வரி கட்டுறவங்களா இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி 2,50,000க்கு நீங்க மேல வருமானம் ஈட்டி, தொழில் வரி செலுத்துவோர் அவங்களுக்குமே வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ பேங்க்லலாம் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த மாரி ஒர்க் பண்றவங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்க அந்த குடும்பத்துக்கும் வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்னா மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா? தலைவரு, கவுன்சிலர், எம்எல்ஏஸ் அந்த மாரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்குமே வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, வார்டு மெம்பரா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இருக்குது. அவங்களுக்கு மேல இருக்கிற தலைவரு, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரு, அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி சப்போஸ் நீங்க கார் வில் அ 4 வீலர் காரோ, ஜீப்போ, டிராக்டரோ, கனரக வாகனங்கள் ஏதாச்சும் வச்சுருந்தாலும், உங்களுக்கும் வந்து கிடையாது. அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஜிஎஸ்டி கட்டுற கம்பெனியில கம்பெனி நீங்க வச்சுன்னு இருந்தாலும் உங்களுக்கும் வந்து கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க வந்து சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியமோ, இல்ல வந்து வேற ஏதாச்சும் ஓய்வூதியம் நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கின்னு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குமே வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் இதுலருந்து இந்த ரூல்ஸ்லலாம் வந்து விதிவிலக்கா யார் யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க இல்லையா? அதுலயும் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறன் ச ச அ தசை வந்து சிதைவு ஏற்பட்டவங்க, தொழுநோய் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறன், அப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், அப்புறம் வந்து முதுகு தண்டுவடம் அவங்கலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அ அதே மாதிரி இன்னொன்னு யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நெறைய ஓய்வூதிய திட்டம் வந்து இது இருக்குதுல்ல. இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சர் உழவு பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், அ ஒ அதுலேருந்து முதியோர் ஓய்வூதியம் அப்படின்ற அவங்க வந்து சப்போஸ் முதியோர் ஓய்வூதியம்லாம் உங்க வீட்ல வந்து மத்தவங்க யாராச்சும் வாங்கின்னு இருந்தாலும், நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கீங்க. உங்க வீட்ல இருக்கிற லேடீஸ் அவங்க வந்து எதுவுமே இப்ப சொன்ன கண்டிஷன்ஸ்ல எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற வீட்லயுமே வந்து அப்படிதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது யார் யாரெல்லாம் வந்து இதற்கு வந்து பர்மிஷன் குடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீசர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு வந்து வேணாம். அதே மாதிரி அந்தந்த முகாம்கள்ட்ட நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நெறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தகுதி இருந்தும் வந்து வாங்காம இருக்காங்க அப்டின்ட்டு நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து சிறப்பு முகாம்கள் அவங்களுக்குமே வந்து ஏற்பாடு வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். எலிஜிபிளா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. நான் WhatsApp அண்ட் Telegram குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுல எப்போ முகாம்கள் போடுறாங்களோ, அப்ப கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். நீங்க போயிட்டு அந்த முகாம்ல ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த மாசத்துலருந்து வரதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி உங்களது தப்பா ரிஜெக்ட் பண்ணா, அத வந்து மேல்முறையீடு பண்றதுக்குமே உங்களுக்கு தகுதிகள் வந்து இருக்கு. அது எப்படி அப்படின்றதையும் வந்து நான் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்ட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடா ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வந்து போட்டிருக்கேன் YouTubeல. அத வந்து செக் பண்ணி பாருங்க. அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நெறைய பேர் தவறான தகவல்கள் வந்து புரிஞ்சுன்னு இருக்காங்க. எனக்கு கிடைக்கும், கிடைக்காது அப்டின்ட்டு. அதனால இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு அஃபிஷியலா வெப்சைட்லயே போயிட்டு காமிச்சேன். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.